என் சேனல் கைவிட்டு போய் 4 நாள் ஆகுது. என்னால் பேசக்கூட முடியல. யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு கூட தெரில. ரொம்ப வலிக்குது. 6 வருஷம் உழைப்பு. யார்கிட்டையும் உதவி கேட்டுட்டேன். என்னால் முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. ஃபஸ்ட்டோட கிளிப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவர் வச்ச கில்டு செலெக்ஷனில் நம்ம செலக்ட் ஆகி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கில்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நம்ம SRM ப்ரோ சொல்லியிருந்தாரு. நம்ம கில்டையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தோம் செலக்ட் ஆகி. ஆனால் அதுக்குள்ளாடி இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு சத்தியமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அந்த லைவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்து, என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் இத்தனை நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நிறைய யூடியூபர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூபருக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முன்வரலன்னு நினைக்கும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. இந்த தமிழ் கம்யூனிட்டி ஃப்ரீ ஃபயர் நினைக்கும் போது ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 6 வருஷமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அவரோட திறமையை மட்டுமே காட்டி எந்த ஒரு கிவ்அவே அவரோட சப்ஸ்கிரைபருக்கு எந்த ஒரு கிவ்அவே கொடுக்காம வெறும் அவரோட கேம் பிளேயை மட்டுமே வச்சு மேலே வந்த ஒரு கிரியேட்டருக்கு யாருமே இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் அழுதுகிட்டே என்ன தெரியுமா சொல்றாரு, எத்தனையோ பேருக்கு சேனல் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருக்கு. அந்த டைம்ல நான் அவங்க கூட போய் நின்று சப்போர்ட் பண்ணி அந்த சேனலையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நிலைமை வரும்போது யாருமே என் கூட இல்லை. தயவு செஞ்சு நீங்களாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் கொஞ்சம் ஒரு ஃபேவரான ஒரு கொஞ்சம் நல்லா நேர்மையாக இருக்காருப்பா அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா SRM ப்ரோ சொல்லுவேன். இப்போ தான் ரீசெண்டாக அவரோட கில்லையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தோம் ஸ்போர்ட்ஸ்க்காக. ஸோ இப்படி நினைக்கும் போது எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போச்சு. சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டி போடுவோம். நம்ம வீடியோ போடுறதால என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். என்னோட பர்சனலாக என்னோட சேனலுக்கு எந்த சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்க வேணாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நான் தம்ப்நெயில் ஆட் பண்ணிட்டு ரெக்கவர் SRM, அதுக்கப்புறமா SRM பிரிங் பேக் SRM இந்த மாதிரி ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. இது யூடியூப் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம SRM ப்ரோ யூடியூப் கிட்ட நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் தான் இந்த சேனலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் எதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை இன்னொருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அது என்ன விஷயம்னு கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அந்த ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போனனால பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஓனர்ஷிப்னு யூடியூப் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கிட்ட ஐடி பாஸ்வேர்ட் மொத்தம் யூடியூப் சேனல் கண்ட்ரோல் இருக்கோ அவர் தான் இப்போ ஓனர்ஷிப்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சொல்லியிருக்காங்க போல. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ், அதுக்கப்புறமா வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அதுக்கப்புறமா ஃபேஸ் கேம் வீடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காட்டுனதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. அவர் எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னா சேனல் அவ்வளோதான், இந்த சேனல் போயிடுச்சு நண்பா, இந்த சேனலை வச்சு யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சேனலே பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயாலே பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டம். அதுக்கப்புறமா இந்த கம்யூனிட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. என்னடா இது கம்யூனிட்டி, ஒரு 2 மில்லியன் யூடியூபருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தன் கூட முன்னாடி நிற்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட சேனலை ரெக்கவர் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் கிரியேட்டர் இல்லாட்டி ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ரெக்கவர் SRM பிரிங் பேக் SRM இந்த ஒரு ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா போடுங்க டெய்லி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பார்த்து ஓகே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு 1% சான்ஸ் கிடைச்சா கூட அவர் அதுக்கப்புறமா உள்ள ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்து பாரு. தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய கிரியேட்டராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு கூட உள்ள கிரியேட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவரோட சேனலுக்கு போயும் உண்மையான SRM யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபுக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணோம். அதுதான் நம்ம வேலை. ஸோ தயவு செஞ்சு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுங்க. அவரு கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.